வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, அதாவது பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பூசணிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதாவது அன்றாட சமையலில் பயன்படுத்தக்கூடிய நம்ம காய்கறியில் பூசணிக்காய் வந்து ஒரு முக்கிய இடம் தான் சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பச்சடி, கூட்டு, இந்த மாதிரி அது தாண்டி அல்வா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் பூசணிக்காய் அப்படிங்கிறது நிறைய இனிப்பு சுவை நிறைந்ததுன்னு தெரியும். இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்து இருக்குது, உயிர் சத்து இருக்குது, தாது உப்பு அதிகமாக இருக்குங்க. இது இருக்கிறதுனால உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கக்கூடியது. இது வந்து எந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கும். அதாவது செப்டம்பர் அந்த மாதங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த பூசணிக்காய், அதாவது மஞ்சள் நிற பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறது. இது சிறுநீர் வியாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட அப்படின்னு சித்த மருத்துவத்தில் கூட சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுதானே என்னமோ 7000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ நாட்டில் பூசணி விதையை வந்து மருந்தாக கூட பயன்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி ஆய்வு கூட இருக்குது. இப்போ வந்து இந்த பூசணி விதையை பற்றி நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதை பற்றியே வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பூசணிக்காயில் மஞ்சள் நிறம்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் இருக்கக்கூடிய பூசணிக்காய் இருக்குது. பூசணிக்காயில் தசைப்பகுதி வந்து சதைப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்குது. விதைகளும் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைந்தன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக வந்து பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதலுக்கு இந்த பூசணி விதைகளும் பூசணிக்காயும் ரொம்ப நல்ல ஒரு தீர்வாக சொல்ல முடியும். இந்த பூசணிக்காயில் இருக்கு இல்லைங்களா, இந்த சதைப்பகுதியை வந்து எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுட்டு கல்கண்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இது ஒரு 3 வேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு கூட சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. மேலும் மஞ்சக்காமாலை நோய்க்கு கூட ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய, அதாவது சிறுநீரை வெளியேற்றும் தன்மை கொண்டதுனால அது அழுக்குகள் எல்லாமே வெளியேறிடும். அதனால் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளும் சரியாயிரும். முக்கியமாக நம்மளுக்கு வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் அழுக்கள் சேர்றதும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புகள் சேர்றது. அதனால தான் வந்து ரத்தம் சுத்திகரிக்காமல் இருக்கிறதுனால நிறைய வியாதிகளுக்கு வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம நீர் சத்து கொண்ட காய்கறிகளை வந்து சாப்பிட்றது மிக மிக அவசியம்தான் சொல்லலாம். இந்த பூசணிக்காய் விதைகளை வந்து நல்லா சேகரிச்சுட்டு அதை கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா காய வச்சுட்டு அதை பொடி மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்லாம். அதை பொடினா எதுனா சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து தாது விருத்தியை வந்து அதிகப்படுத்தும். முக்கியமாக வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட தொடர்ச்சி அந்த பூசணிக்காயை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பூசணிக்காய் லேகியமாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வரக்கூடிய, அதாவது இரத்த பித்தம், பலவீனம், இதய நோய், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு தாங்க சொல்லலாம். இப்போ வாங்க இந்த பூசணிக்காய் வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பூசணிக்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். சிறு துண்டுகளாக, அதாவது கீத்து மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை வந்து கட் பண்ண முடியும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனுடைய தோல் பகுதி வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீர்க்காய் அப்படிங்கிறதுனால எளிதில் வெந்துடும். ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது, அதனால் சீக்கிரமாக வந்து வெந்துடும். சமைக்கிறது ரொம்ப எளிதான விஷயந்தான். இதை வந்து நல்லா சிறு துண்டுகளாக இல்லை பெரிய துண்டுகளாக கூட கட் பண்ணலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. ரொம்ப பொடியான இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எளிதில் வேகக்கூடிய காய்கறி வகை தான். பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய சதை அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வானிலையில் வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உளுந்து சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறனால இனிப்பு பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் காரத்தோட தன்மை வந்து அதிகப்படுத்திக்கலாம். நான் பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வரமிளகாயோட அளவு வந்து அதிகப்படுத்தியிருக்கேன். காரணம் என்னன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை வந்து குறைக்கும் அப்படிங்கிறதுனால அதிகப்படுத்தி கொடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதுக்குள்ளே சேர்த்த போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால இன்னும் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காய்களை சேர்த்திடுறோம். நான் சேர்த்துறது வந்து மஞ்சள் பூசணிக்காய்.
இன்னொன்று வந்து வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, வெண் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது சாம்பாரில் சேர்த்துறது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டோம். இந்த வெண் பூசணிக்காய் ரொம்ப அதுவும் நீர் சத்து கொண்டது தான், அதுவும் ரொம்ப நல்லது. இந்த காலில் வீக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, எல்லா உணவுக்குமே மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரசுவை வந்து அதிகமாக அதாவது இனிப்பு பிடிக்காதவங்களுக்காக இந்த இது வந்து கொஞ்சம் காரமாக சேர்த்துறது. இதில் எந்த தண்ணியும் நான் விடலை, நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடும். உங்களுக்கு தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா லைட்டாக தெளிச்சிங்கன்னா போதும், ரொம்பலாம் சேர்த்த வேண்டாம். நல்லா தெளிச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துடும் உங்களுக்கு, சீக்கிரமாக வேகக்கூடிய காய். இப்போ இதில் தேங்காய் பூ வந்து எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்திடலாம். சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திட்டா சுகர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும், பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட அல்வா மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. எந்த ஒரு சும்மா தண்ணி தெளிக்க தான் செஞ்சோம், அந்தளவுக்கு நீர்த்தன்மை கொண்ட காய். இப்போ இது பூசணிக்காய் இதை வந்து நாங்கள் இப்போ பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ரசத்துக்கு தொட்டுக்கலாம். முடிஞ்சளவு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நல்லா வெந்துருது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நல்லா வெந்துறதுனால அவங்களால சாப்பிட முடியும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூசணிக்காய் பொரியல் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சீசன் காய் தான். நிறைய டைம் வந்து மற்ற சீசனில் கிடைச்சாலும் இந்த சீசனில் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காய்கள் தான். எப்போவுமே வந்து சீசன் காலத்தில் கிடைக்கக்கூடிய இது காய்களையும் பழங்களையும் குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சு பழகிட்டோம்னா அந்த சீசனில் வரக்கூடிய நோய்களை வந்து நம்மளுக்கு எளிதில் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத உண்மை. அதனால தான் ஒரு சீசனுக்கும் ஒரு மாதிரியான காய்களை வந்து நமக்கு கிடைக்க செஞ்சுருக்காரு கடவுள்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறையாக வாகை தமிழா சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.